ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு வந்து ப்ளூ லிப்ஸோட எபிசோட் 6 வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா, அந்த எபிசோட்ஸோட லிங்க்கை வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோடை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எபிசோடை பார்க்கப்பாங்க. அப்போ தான் வந்து கதை புரியும். வாங்க இப்போ எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் என்ன நடக்கும்னா வந்து நம்ம ஊசிஷனுக்கு வந்து நம்ம டெங் வந்து சமைச்சு வச்சுருப்பாரு. அதை வந்து ஊசிஷன் வந்து சாப்பிட்டுட்ருப்பான். சாப்பிட்டுட்டு டெங்கு கிட்ட வந்து நீ எப்போ வந்து சமைக்க கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம டெங்கு என்ன சொல்லுவான்னா, நான் இந்த வீட்டில் தனியாக தான் இருக்கேன், எனக்கு யார் சமைச்சு தருவா, அதனால இது வந்து பேசிக் தான், நான் வந்து சமைக்க கற்றுக்கிட்டது அப்படின்னு சொல்லி நம்ம டெங் வந்து சொல்லுவான். உடனே ஊசிஷனும் அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லுவான். உடனே வந்து நம்ம டெங் வந்து நீ வந்து மேக்கப் போடாதப்ப தான் இன்னும் அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங் வந்து ஊசிஷன்ட்ட சொல்லுவான். ஊசிஷன் அதுக்கு நீ இதுக்கு முன்னாடி வந்து நான் மேக்கப் போடாமல் இருந்ததை பார்த்ததே இல்லைன்னு மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து நம்ம டெங் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் நான் பார்த்துருக்கேன், ஆனால் நீ வந்து இன்றைக்கி வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி க்யூட்டாக அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து ஊசிஷன் என்ன சொல்கிறான்னா வந்து நீ முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். உடனே அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க 2 பேரும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து நம்ம டெங் வந்து ஊசிஷன்ட்ட வந்து ஒரு கொஷின் கேட்குறான். என்னென்னா வந்து நீ ப்ளூ மூனில் வந்து பாடுறதை தவிர வேறு ஏதாவது வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் வந்து சும்மா தான் கேட்குறேன், நீ எதுவும் சீரியஸாக எடுத்துக்காதான்னு சொல்லிடுறான். அப்போ தான் வந்து நம்ம ஊசிஷன் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் நான் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு கேட்குறேன்னு சொல்லி நம்ம ஊசிஷன் வந்து டெங் கிட்ட கேட்டதுக்கு டெங் என்ன சொல்கிறான்னா வந்து நீ பார்க்க ஃபெமிலியராக இருக்க, நான் வந்து உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன், நிறைய தடவை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து ஊசிஷன் ஆமாம் நான் வந்து நிறைய பேருக்கு வந்து டெலிவரியெல்லாம் வந்து டெலிவர் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷன் சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஊசிஷன் அவனை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டான். என்ன கேட்குறான்னா வந்து உனக்கு வந்து நீ எப்போ பாரு வீடியோ கேமும் அந்த கடையிலேயே உட்காந்துட்ருக்க, உன்னோட லைஃப் உனக்கு போர் அடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு தான் வந்து ஆமாம் நீ சொன்னது கரெக்டு தான், என்னோடய லைஃப் வந்து கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து 2 பேரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அப்போ ஊசிஷன் என்ன பண்ணுறான்னா, நானே வந்து இதை க்ளீன் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு டெங் வந்து இல்லை வேணாம், நீ தான் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னால, வீட்டுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம ஊசிஷன் என்ன சொல்கிறான்னா, லாஸ்ட்டு பஸ் வந்து ஆல்ரெடி போயிடுச்சு, என்னால் இப்போ வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதனால நான் உனக்காக வந்து இந்த டிஷ்ஷஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷன் வந்து டெங் கிட்ட சொல்லுவான். டெங்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓகே இவனே பண்ணுறேன்னு சொல்கிறான்ல, அப்போ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ஊசிஷன் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு டிஷ்ஷஸ்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அவன் கிட்டார் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்ருக்கான். அப்போ டெங் என்ன சொல்கிறான்னா வந்து உன்னோட தலை வந்து ஈரமாக இருக்குது, நான் வேணா அதை காயறதுக்கு ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து ஊசிஷனும் ஆன்னு சொன்னோடனே நம்ம டெங்கும் வந்து ஹேர் ட்ரையர் எடுத்து அவனே வந்து அவனோட தலையை வந்து காய வச்சிட்ருக்கான். நம்ம ஊசிஷனும் வந்து அதை ரசிச்சுக்கிட்டே வந்து கிட்டாரையும் வந்து வாசிக்கிறான். ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ஊசிஷன் வந்து கிட்டார் வாசிக்கிறத வந்து நிறுத்திட்டான். அப்போ தான் வந்து நம்ம ஏன் அப்படி நிறுத்தினான்னா வந்து நம்ம டெங் வந்து என்ன பண்ணுறான்னா வந்து நம்ம ஊசிஷனோட ஃபேஸை வந்து தொட ஆரம்பிச்சிட்டான். அப்படி தொட ஆரம்பிச்சதுனால வந்து இவனுக்கு வந்து ஒரு ஏதோ ஃபீலிங்ஸ் வந்ததுனால அப்படியே வந்து நிறுத்த ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம டெங்கும் வந்து அவனோட தலையை காய வச்சுட்டு ஏன் இப்போ மியூசிக்கை நிறுத்தின, நல்லா தானே இருந்தது, வாசிச்சுட்டே இரு அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து நம்ம ஊசிஷன் என்ன கேட்குறான்னா, உனக்கு ஏதாவது சாங் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்கா அப்படின்னா சொல்லு, நான் வந்து பாடுறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து நம்ம டெங்கு வந்து இதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா சார்ஜ் வைப்பியா, ஏதாவது காசு கேட்பியான்னு சொல்லிட்டு நம்ம டெங் வந்து ஊசிஷன்ட்ட வந்து கேட்குறான். இதுக்கெல்லாம் சார்ஜ் இல்லை, நீ ஏதாவது சாங் வேணும்னா ரெக்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து நம்ம டெங்கு வந்து ஒரு சாங்கை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறான். அந்த சாங் வந்து ரொம்ப பழைய சாங்கு. அது வந்து ஊசிஷன் அதை கேட்டுட்டு உனக்கு பயமா இல்லையா, ஒரு வேளை வந்து எனக்கு இந்த சாங் தெரியாமல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து நம்ம டெங் என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரியும் உனக்கு இந்த சாங் வந்து நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு நம்ம டெங்கும் சொல்கிறான். உடனே நம்ம ஊசிஷன் வந்து பாட ஆரம்பிக்கிறான். பாட ஆரம்பிச்சிட்டு இருக்கும்போது நம்ம டெங் என்னாச்சுன்னா அவனோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நம்ம ஊசிஷனை வந்து கட்டிப்பிடிச்சிட்டு அவனோட ஃபேஸெல்லாம் வந்து டச் பண்ணிட்டு கிட்ட வரையும் போகிறான். கிட்ட போயிட்டுருக்கும்போது வந்து அவனுக்கு திடீர்னு திருப்பி அந்த ட்ரீம் வருது. ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்கிறான்னா, நீ பார்த்தல்ல அப்புறம் ஏன் காப்பாற்றலை அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி ஒரு வாய்ஸ் வருது. அதை கேட்டோடனே டெங் என்ன பண்ணிடுறான்னா ஊசிஷன்ட்டேருந்து பிரிய ஆரம்பிச்சிடுறான். பிரியும்போது என்ன சொல்கிறான்னா, எனக்கு இப்படி லவ் பண்ணுறதுக்குலாம் தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரிய ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஊசிஷனுக்கு கொஞ்சம் வந்து சோகமாயிடுச்சு எதுவுமே பண்ணாததுனால. அதுக்கப்புறம் நம்ம டெங் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா, நீ வாசித்து முடிச்சுட்டு தூங்கு, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஊசிஷனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ஏன் திடீர்னு இப்படி வந்து டக்குன்னு தூங்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து இவனுங்க தூங்கி எழுந்திரிச்சு காலையில் பார்த்தா இவனுங்க 2 பேரும் ஒன்றா தான் படுத்திருக்காங்க. நம்ம டெங் தான் வந்து ஊசிஷனோட ஷோல்டரில் படுத்திருக்கான். காலையில் ஃபஸ்ட்டு டெங் தான் எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு பார்த்தா ஃபுல்லாக செம்மையாக வெயிலாக இருக்குது. அதாவது சன்லைட்லாம் அதிகமாக படுது. அப்போ தான் வந்து
நம்ம டெங்கு வந்து எந்திரிச்சு, "நீ சீக்கிரமா எந்திரிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து ஊசிஷன் என்ன சொல்றான்னா, "இல்ல எனக்கு வேலைக்கு போகணும். அதனால தான் நான் சீக்கிரம் எந்திரிச்சேன்" அப்படின்னு சொல்றான். உடனே டெங்கு வந்து, "நான் உனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வைக்கிறேன். நீ போய் குளிச்சுட்டு வா" அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து ஊசிஷன் வந்து, "இல்ல பரவால்ல. நீ தூங்கு. நான் போய் வந்து வேற எங்கேயாவது வெளியில போய் சாப்பிட்றேன்னு" சொன்னதுக்கு, நம்ம டெங்கு என்ன சொல்றான்னா, "இல்ல நீ வெளியில போய் சாப்பிட்றதுலாம் நல்லதில்ல. நானே சமைச்சு தரேன். நீ போய் பிரஷ் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்கு வந்து ஊசிஷன்ட்ட சொல்றான். ஊசிஷன்னு இங்க வந்து அவன் வந்து ப்ரஷ்ஷும் பண்ணிட்டு, ஃபேஸ் வாஷ் அப்புறம் எல்லாமே பண்ணிட்டு ரெடி ஆகுறதுக்காக போயிட்டான். அப்போ வந்து ப்ரஷ் எல்லாத்தையும் வந்து இவனே வந்து அங்க அரேஞ்ச் பண்ணி வைக்கிறான். 2 ப்ரஷ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் இவனும் சாப்பிட போறான். பிரேக்ஃபாஸ்ட்டையும் வந்து நம்ம டெங் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டான். வச்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஊசிஷன் என்ன கேட்குறான்னா, "ஏன் ஒண்ணே ஒண்ணு வந்து ரெடி பண்ணியிருக்க? உனக்கு ரெடி பண்ணலையான்னு?" சொல்லி கேட்டுட்ருக்கான். அதுக்கு டெங் என்ன சொல்றான்னா, "நான் எனக்கு இன்னும் தூக்கம் வருது. அதனால நீ வந்து போனதுக்கப்புறம் நான் திருப்பி தூங்க தான் போறேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து ஊசிஷன் என்ன சொல்றான்னா, "அப்ப நான் தான் உன்ன எழுப்பி விட்டுட்டேனா?" அப்படின்னு சொல்லிட்டு ஊசிஷன் கேட்குறான். அதுக்கு வந்து டெங் வந்து, "அப்படியெல்லாம் இல்ல. நான் வந்து எப்பயும் தூங்கிட்டு இருப்பேன். அதனால தூங்க போனேன். இதுக்காகலாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்கும் ஊசிஷன்ட்ட சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம டெங் என்ன பண்றான்னா வந்து, அவனுக்கு வீட்டுக்கு வந்து நெறைய திங்ஸ் தேவைப்படுன்றதுக்காக ஷாப்பிங்க்கு போறான். நெறைய திங்ஸ் வாங்கிட்டு இருக்கான். அப்பதான் ஆப்போசிட்ல அந்த பார்ல வேலை பார்ப்பான்ல, அந்த ஹெங் வந்து வந்திருந்தான். வந்துட்டு அவனோட ஷாப்பிங் கார்ட்ட பார்த்தோனே நெறைய வாங்கிட்டு இருக்கான். அப்பதான் கேட்டுட்டுருக்கேன், "என்ன நெறைய வாங்கிட்டு இருக்க? இதுக்கு முன்னாடிலாம் நீ இப்படி வாங்கிட்டு இருந்ததில்லையே! வீட்ல யாரோ வந்துட்டாங்களா? இல்ல உனக்கு ஆள் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெங் வந்து டெங் கிட்ட கேட்கும்போது, டெங் என்ன சொல்றான்னா, "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்காதன்னு" சொல்றான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹெங் என்ன சொல்றான்னா வந்து, "நீ எங்க பார்ல தான் யாரையோ பார்த்துட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து நம்ம டெங் என்ன சொல்றான்னா, "இல்ல நீ பாட்டுக்கு எதுவும் உளறாத. நான் எப்படி பார்ல இருக்கவனெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சிருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டானுங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ப்ளூ மூன் பார்ல வந்து நம்ம ஊசிஷன் மட்டும் பாடிட்டு இருக்கான். பாடிட்டு இருக்கவன் வந்து என்ன பண்றான்னா, திடீர்னு ஸ்டேஜ்லேருந்து இறங்கி நம்ம ஹெங்கு கிட்ட வந்து, "எங்க டெங்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து, "எனக்கு தெரியல. அவன்ட்ட முன்னாடி பேசும்போது என்ன சொல்லியிருந்தான்னா, 'இன்னைக்கு என்னால வர முடியாது' அப்படின்னு சொல்லியிருந்தான். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம அவன் என்ன சொன்னான் தெரியுமா? பார்ல இருக்கவங்க யாரையுமே வந்து நான் வீட்டுக்குலாம் கூட்டிட்டு வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லிட்டு இருந்தான். நம்மளலாம் கீழ பார்க்குறான் பார்ல வேலை செய்றதுனால. அது மட்டும் இல்லாம வந்து அவன் இப்பலாம் வந்து நெறைய திங்ஸ் வேற வாங்கிட்டு போறான். யாருக்கு வாங்கிட்டு போறான்னே தெரியல. வீட்டுக்கு வந்து அவன் எப்பயுமே தனியா தான் இருப்பான். ஆனா இப்ப வந்து யாரோ இருக்காங்க போல. அதனால தான் இப்படிலாம் வாங்கிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெங்கு வந்து ஊசிஷன்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஊசிஷன் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ரொம்ப சோகமாயிட்டான். ஏன்னா வந்து இவனும் வந்து ஒரு பார்ல தானே வேலை செய்றான். அதனால வந்து என்னையும் அவன் கீழ தான் பார்க்குறானா? என்ன வந்து அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போமாட்டானா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷனும் வந்து ரொம்ப சோகமாயிட்டான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு கட்டத்தில வந்து அவனும் வந்து சரி, அவன விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷனும் பாடுறதுக்காக திருப்பி ஸ்டேஜுக்கு போறான். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்றான்னா, டைரக்ட்டா வந்து பாடி முடிச்சுட்டு அவன் வந்து டெங்கோட அந்த கடை இருக்கும்ல, அதாவது இடியன் அடல்ட் ப்ராடக்ட்ஸ் அங்க தான் வந்து போறான். போய் என்ன பண்றான்னா வந்து கோவத்தில வந்து எனக்கு ஒரு பாக்கெட் வேண்டக்கான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்துல கத்துறான். அதுக்கு வந்து டெங் என்ன சொல்றான்னா வந்து, "எதுக்கு இப்ப வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்கான். "எனக்கு வேணும் குடு. எதுக்கு என் பிசினஸ்லலாம் வந்து மூக்க நுழைச்சிட்டு இருக்க? குடுன்னு" சொன்னோனே, நம்ம டெங்கும் வந்து வேண்டக்கான வந்து எடுத்து வைக்கிறான். அவனும் அமௌண்ட்ட வாங்கிட்டு, "நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்பதான் வந்து நம்ம டெங் வந்து அவனோட கைய பிடிச்சு, "நீ மழையில நனைஞ்சுட்டு வந்திருக்க. உனக்கு வந்து ஏதாவது புடிச்சிரும். கோல்டு புடிச்சிரும். அதனால வந்து நீ இங்கேயே தங்கிக்கோ" அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து நம்ம ஊசிஷன் வந்து ஆல்ரெடி செம்ம கோவத்துல இருக்கான். ஏன்னா இவன்லாம் இப்படி சொன்னான்ல. பார்ல வந்து வேலை பார்க்குறவங்களலாம் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் சொன்னத வந்து யோசிச்சுட்டே இருக்கிறதுனால நம்ம ஊசிஷனுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. "என்ன விடு நான் வந்து கிளம்புறேன். உனக்கு என்ன இதுல?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷன் வந்து கோவமாவே நம்ம டெங் கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சுட்டான். அப்பதான் டெங் "ஏன் இப்படியெல்லாம் பேசுற?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஊசிஷன் என்ன சொல்றான்னா, "நீ வந்து என்ன வந்து டர்ட்டியா தானே நினைக்கிற. நான் வந்து பார்ல வந்து குடிச்சிட்டு யார் கூட வேணாலும் சுத்திட்டு இருப்பேன். அப்படி தானே நீ நினைக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து நம்ம டெங் என்ன சொல்றான்னா, "நான் எதுக்கு உன்ன அப்படி நினைக்க போறேன்? அப்படி பார்த்தா வந்து நான் தான் உன்ன விட ரொம்ப டர்ட்டியான பெர்சன்" அப்படின்னு சொல்றான். ஏன்னா வந்து நான் தான் வந்து அடல்ட் ப்ராடக்ட்ஸ் விக்கிற கடையெல்லாம் வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கேன். வெட்டியாவே இருக்கேன். அப்ப நான் தான் வந்து உன்ன விட டர்ட்டி. நீ ஏன் அப்படி நினைச்சிட்டு இருக்க? நான் சொல்றத கேளு. வெளியிலலாம் மழை பெய்யுது. நீ அங்கலாம் போகாத. வீட்ல போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றான். உடனே வந்து ஊசிஷன் வந்து, "அதெல்லாம் முடியாது. நீ என் கைய விடு. எப்படி இருந்தாலும் நான் வீட்டுக்கு தான் போய் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஊசிஷன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு டெங் வந்து அவனோட வீட்டு சாவிய குடுத்துட்டு, மரியாதையா வந்து என்னோட வீட்ல போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றான். உடனே ஊசிஷனும் வந்து அவனோட வீட்டுக்கே, அதாவது நம்ம டெங்கோட வீட்டுக்கே போய் வந்து ரெஸ்ட் எடுக்குறான். அப்பதான் வந்து டெங் என்ன பண்றான்னா வந்து ஒரு ஜிஞ்சர் டீ வந்து ரெடி பண்ணி, "இந்தா இத குடி. நீ மழையில நனைஞ்சிட்டு வந்திருக்க. அதனால வந்து கோல்டு வந்து புடிச்சுக்கும். அதனால இத குடிச்சீன்னா சரியாயிரும். நான் உன்னோட தலைய துடைக்கிறேன்னு" சொல்லிட்டு அவன் வந்து தலைய துடைச்சிட்டு இருப்பான்.
இவனும் வந்து அந்த டீயை வந்து குடிச்சிட்ருப்பான். குடிச்சிட்ருக்கும்போது நம்ம டெங் என்ன கேட்பான்னா, "இது வந்து உனக்கு எரிக்குதா?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, "இல்லை இது இனிக்குது" அப்படின்னு சொல்கிறான். டெங் என்ன சொல்கிறான்னா அதுக்கு, "ஆமாம் நான் வந்து இதில் வந்து சுகர் ஆட் பண்ணேன். அதனால தான் வந்து இனிக்குது" அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஊசிஷனும் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு திருப்பியும் வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டான். குடிச்சிட்டு இருக்கும்போது வந்து நம்ம டெங் என்ன கேட்குறான்னா, "நீ கிட்டார் எடுத்துகிட்டு வரலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து ஊசிஷன் என்ன சொல்கிறான்னா, "என்னோட கிட்டார் வந்து மழையில் நனைஞ்சிரும்னு பயந்துட்டு நான் வந்து அதை பார்லேயே போட்டு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து நம்ம டெங் வந்து, "நீ வந்து கிட்டார் நனையுது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுற, நீ நனையிறேன்னு சொல்லி வருத்தப்படலையா? நீ தானே ஃபஸ்ட்டு முக்கியம்" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுவும் இல்லாமல் அந்த கிட்டாரை விட நீ தான் வந்து ரொம்ப ப்ரீஷியஸ், அதனால நீ உன்னை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து நம்ம ஊசிஷன் என்ன சொல்கிறான்னா வந்து, எவ்வளோ தான் ப்ரீஷியஸாக இருந்தாலும் யாராவது பார்த்துக்கிறதுக்கு இருந்தால் தான் வந்து அது ப்ரீஷியஸ் மாதிரி தெரியும். டைமண்ட் எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். டெங் அதுக்கு அப்படிலாம் இல்லை, நீ தான் ப்ரீஷியஸ், உன்னை தான் நீ முக்கியமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஊசிஷனும் வந்து அங்கேருந்து வந்து மழை முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ஸ்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்துட்ருப்பான். ஸ்டார்ஸ் எதுவும் இருக்காது. அப்போ தான் வந்து நம்ம டெங் என்ன சொல்லுவான்னா, மழை பெஞ்சதுனால வந்து க்ளவுட் அதிகமாக இருக்கும், அதனால வந்து உனக்கு ஸ்டார்ஸ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம டெங் என்ன கேட்குறான்னா வந்து, நீ எதுக்காக வந்து ப்ளூ மூன் பாரில் அப்படி வேலை பார்க்குற? அதுக்கு பதிலாக நீ என் கூட இங்கேயே இருந்துடலாம்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீ எப்படியும் மணிக்காக தான் வந்து நீ இப்படியெல்லாம் வேலை பார்த்துட்ருக்கன்னு தெரியும், அதனால நானே அந்த மணிக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஊசிஷன் வந்து, "இல்லை, நான் வந்து எனக்கு வந்து நிறைய மணி தேவை இருக்குது, எனக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸும் இருக்குது, அதனால் வந்து நான் கண்டிப்பாக இந்த வேலையெல்லாம் பார்த்து தான் ஆகணும்" அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து டெங், "இல்லை பரவாயில்ல, நீ என் கூட இரு" அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஊசிஷன் என்ன சொல்கிறான்னா, "உனக்கு நான் உன் கூட இருக்கிறது பிடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து டெங் வந்து, எப்படியும் நான் உன்னை வந்து கூடவே வச்சிருக்க முடியாது, ஏன்னா வந்து நான் உன்னை டேட் பண்ணலல்ல, அதுவும் இல்லாமல் நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ் இல்லைல்லன்னு சொல்லிட்டு நம்ம டெங்கும் வந்து வருத்தப்பட்டுட்ருக்கான். அப்போ தான் ஊசிஷன் என்ன சொல்கிறான்னா வந்து, "உனக்கு என்னோட இருக்கிறது வந்து பிடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து டெங் வந்து அப்படியே சிரிச்சுட்டு எதுவுமே பேசாமல் இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஊசிஷனும் வந்து நல்லா யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். என்ன யோசிக்கிறான்னா, அவன் டெங்கு கூட இருக்கும்போது என்னென்ன நடந்ததெல்லாம் யோசிக்கிறான். அவன் சாங் ரெக்வெஸ்ட் பண்ணது, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அந்த இடியன் ப்ராடக்ட்ஸ் அந்த கடை இருக்கும்ல, அந்த கடையில் வந்து இவனுங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணி சண்டை போட்டது, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ஊசிஷன் வந்து அவன் அந்த கடையில் இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு எப்போ வருவான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்து, அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் வரவே மாட்டான்னு நினச்சிட்டு டைரெக்ட்டா அவன்ட்டயே போய் கேட்டு, "ஏன் நீ வந்து இப்போலாம் ப்ளூ மூன் பாருக்கு வர மாட்டேங்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்டது. அப்புறம் வந்து இவங்க 2 பேரும் வீட்ல வந்து தனியா ஸ்பெண்ட் பண்ணி அந்த கிட்டார் வாசிச்சது, அதெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்துட்ருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் இப்போலாம் வந்து நிறைய கேர் பண்ணி நிறைய திங்ஸ் எல்லாம் வந்து அவனோட வீட்டுக்கு வாங்கி வச்சுட்ருக்கான். அதுவும் இல்லாம அவன் ஏதாவது சொன்னா டக்குன்னு வந்து நம்ம ஊசிஷனுக்கு வந்து ரொம்ப வந்து வருத்தப்பட்டுறான்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, அவன் இருந்தா தான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்னா நம்ம டெங்கு கிட்ட, "நீ சொல்ற மாரி நான் வந்து உன் கூட ஸ்பெண்ட் பண்றேன். அதனால மணியெல்லாம் வந்து நீ ரெடி பண்ணி வச்சுக்கோ. நான் இனிமேட்டு இங்கே தான் தங்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷன் வந்து நம்ம டெங் கிட்ட சொல்றான். டெங்குக்கா வந்து அவனோட ஃபீலிங்ஸ வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல. அவன் அவ்வளோ சந்தோஷத்தோட இருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு வழக்கம் போல இவனுங்க 2 பேரும் வந்து ஜாலியா வந்து அந்த ப்ளூ மூன் பார்க்குள்ள வராங்க. ப்ளூ மூன் பார்ல வந்து நம்ம ஊசிஷன் வந்து பாடி முடிச்சதுக்கப்புறம் டெங்க பார்க்க வரான். டெங் என்ன கேட்குறான்னா, "நீ எல்லா கஸ்டமர்ஸ் கிட்டயும் நான் இனிமேட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே ஊசிஷனும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். இப்படியே இவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கிறத வந்து நம்ம ஹெங்கோ கேட்குறான். கேட்டுட்டு, "என்ன உங்க 2 பேருக்குள்ள நடக்குது? ஏதோ நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போலாம் வந்து நீ ரொம்ப சந்தோஷமா வேற இருக்க. என்ன நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெங் வந்து டெங் கிட்ட கேட்குறான். டெங் அதுக்கு என்ன சொல்றான்னா வந்து, "நீ என்னோட பிஸ்னஸ்ல வந்து நல்லா மூக்க நுழைச்சிட்ருக்க. முதல்ல உன்னோட பார வந்து பாரு. ஆல்ரெடி நீ தயாரிக்கிற விஸ்கிலாம் ரொம்ப கேவலமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கிண்டலுக்காக சொல்லிட்டுருப்பான். "ஏன் அப்படி தெரியுமா? நீ வந்து எப்போ பாரு அடுத்தவங்க பிஸ்னஸ்ல வந்து மூக்க நுழைக்கிறதுனால தான் உன் பிஸ்னஸ் இப்படி போயிட்டுருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங் வந்து ஹெங்க வந்து அவமானப்படுத்துற மாரி சொல்லிருவான். உடனே ஹெங்கும் வந்து, "என்னடா பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போதே வந்து இவனுங்க 2 பேரும் அவனுங்களோட வீட்டுக்கு கிளம்புறதுக்காக கிளம்பிருவாங்க. எப்பயும் போல நம்ம டெங் வந்து நம்ம ஊசிஷனுக்கு வந்து சமைச்சு வைக்கிறான். நம்ம ஊசிஷனும் வந்து அத எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான். அப்பதான் வந்து நம்ம ஊசிஷன் திருப்பி கேட்குறான், "நீ எப்படி இவ்வளோ நல்லா சமைக்க கத்துக்கிட்டன்னு?" கேட்கும்போது, நம்ம டெங் என்ன சொல்றான்னா வந்து, "நான் வந்து ஃபெங்ஷாவுல இருந்தேன். ஃபெங்ஷாவுல வந்து சாப்பாடு வந்து வித்தியாசமா இருக்கும். அதுக்கப்புறம் ஜென்யாங்க்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இங்க இருக்க சாப்பாடு செட் ஆகல. அதனால தான் வந்து நானே சமைக்க கத்துக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அப்பதான் ஊசிஷன் என்ன கேட்குறான்னா, "என்ன சொல்ற? நீ வந்து ஃபெங்ஷாவுல இருந்தியா? ஃபெங்ஷாவுல இருந்துட்டு ஏன் இங்க வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அது ஒரு பெரிய கதை. அதெல்லாம் இப்ப கேட்காத" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்கும் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். "நீ முதல்ல சாப்பிடுன்னு" சொல்றான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஊசிஷனும் வந்து அவன் சொல்றத கேட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம டெங் வந்து நம்ம ஊசிஷனுக்கு வந்து ஒரு கேட்ட வந்து குடுக்குறான். அந்த கேட்டும் பார்க்க அழகா இருக்கு. நம்ம
டெங்குக்கிட்டயும் ஒரு கேட் இருக்கு. அதுவும் அழகா இருக்கு. 2மே வந்து செம்ம க்யூட்டா இருக்கு. நம்ம டெங்கு என்ன கேட்குறான்னா, ஊசிஷன்ட்ட "உனக்காக வாங்கிட்டு வந்த கேட் நல்லா இருக்கான்னு?" கேட்குறான். அதுக்கு வந்து ஊசிஷன் என்ன சொல்றான்னா, "செம்மையா இருக்கு" அப்படின்னு சொல்றான். "நான் வந்து பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன் உனக்காக" அப்படின்னு சொல்றான். இவங்க 2 பேரும் அழகா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்டா, 2 பேரும் பெர்ஃபெக்ட் பேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்கு வந்து சொல்றான். உடனே ஊசிஷன் வந்து, "இந்த கேட் பார்க்க உன்ன மாரி இருக்குன்னு" சொல்லிட்டு டெங்கு கிட்ட இருக்க கேட்ட பத்தி சொல்றான். நெக்ஸ்ட்டு நம்ம டெங்கு என்ன சொல்றான்னா, "உன்கிட்ட இருக்க கேட் வந்து உன்ன மாரியே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஊசிஷன் வந்து நம்ம டெங் கிட்ட, "நீ முன்னாடி இருக்கிறத விட இப்ப டிஃப்ரெண்ட்டா இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு வந்து நம்ம டெங் என்ன சொல்றான்னா, "ஒரு வேளை எனக்கு வயசாயிருக்கும்" அப்படின்னு சொல்றான். இங்க ஊசிஷன் என்ன சொல்றான், "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ முன்னாடி வந்து டீசென்ட்டா பிஹேவ் பண்ற. இப்ப டீசென்ட்டாவே நீ பிஹேவ் பண்ண மாட்டேங்கிற" அப்படின்னு சொல்றான். உடனே வந்து டெங், "என்ன சொல்ற? அப்ப நான் இப்ப டீசென்ட்டா இல்லையா?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து நம்ம ஊசிஷன் என்ன சொல்றான்னா, "இப்ப நீ டீசென்ட்டாலாம் இல்ல. இப்ப வந்து நீ விளையாட்டுத்தனம் அதிகமான பையன் மாரி இருக்க" அப்படின்னு சொல்றான். உடனே டெங்கும் வந்து நம்ம ஊசிஷன வந்து டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்படியே வந்து இவங்க 2 பேரும் அந்த பூனைய வச்சுட்டு நல்லா வந்து விளையாட ஆரம்பிச்சுட்ருக்கானுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நடக்குதுன்னா வந்து, நம்ம ஊசிஷன் வந்து டெங்குக்கு வந்து ஒரு கிஃப்ட் வச்சிருக்கதா சொன்னான். "நான் வந்து கிஃப்ட்ட காமிக்கணும்னா, நீ வந்து கண்ண மூடு" அப்படின்னு சொன்னோனே, நம்ம டெங்கு வந்து கண்ண மூடிட்டான். அந்த கிஃப்ட்ட வந்து எடுத்து நம்ம ஊசிஷன் வந்து டெங்கு கிட்ட குடுக்குறான். குடுத்த உடனே நம்ம டெங்கு வந்து கண்ண தொறந்து அந்த கிஃப்ட்ட பார்க்குறான். கிஃப்ட்ட பார்த்தா ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்ல ஏதாவது பிராங்க் பண்ற மாரி ஏதாவது வச்சிருக்கியான்னு சொல்லி நம்ம டெங்கு கேட்குறான். அதுக்கு வந்து ஊசிஷன், "வாய மூடிட்டு அந்த பாக்ஸ ஓப்பன் பண்ணு" அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம டெங்கு வந்து அந்த பாக்ஸ ஓப்பன் பண்றான். உள்ள பார்த்தா டை இருக்கு. டைய பார்த்தோனே நம்ம டெங்குக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் வச்சு வச்சு பார்க்குறான். வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஊசிஷன் என்ன சொல்றான்னா வந்து, "நான் போற வழியில இந்த டைய பார்த்தேன். இந்த டைய பார்த்தோனே உன்னோட ஞாபகம் தான் வந்துச்சு. அதனால தான் நான் அத வாங்கிட்டேன்" அப்படின்னு சொல்றான். உடனே வந்து நம்ம டெங்கு என்ன கேட்குறான்னா, "அப்படி என்ன ஞாபகங்கள் வந்துச்சு?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து ஊசிஷன் என்ன சொல்றான்னா, "இல்ல நீ எப்ப பாரு வந்து சூட் தானே போட்டுட்ருக்க. அப்ப அந்த சூட்டுக்கு வந்து இந்த டை வந்து செட் ஆகும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் வாங்குனேன்" அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். உடனே வந்து நம்ம டெங்கு வந்து, "நீனா வாங்குனியா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்கு வந்து ஊசிஷியனோட ஃபேஸ் கிட்ட வந்து சொல்லிட்டுருக்கான். அதுக்கப்புறமேட்டு, "நீனே என்ன கட்டி விடு" அப்படின்னு சொல்லிட்டு ஊசிஷியன்ட்ட வந்து அந்த டைய குடுக்குறான். ஊசிஷியன் என்ன சொல்றான்னா, "எனக்கு டை கட்டத் தெரியாது" அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து டெங், "நானே உனக்கு சொல்லித் தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைய வந்து அவனோட கழுத்துல போட்டு நம்ம ஊசிஷியனுக்கு வந்து சொல்லிக் குடுக்குறான். ஆனா ஊசிஷியனோட கண்ணு வந்து நம்ம டை மேலயே இல்ல. அவன வந்து ஃபுல்லாவே டெங்கியே தான் பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்கான். இதோட வந்து இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.